வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னில் அவன். அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்த அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. நம் அனைவருக்கும் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊய்வித்த குரு வாழ்க. புதுசா வந்திருக்கீங்க 1 2 3 4 கெஸ்ட். நீங்க வந்து நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். நீங்க சேர்ல உட்கார்ந்திருந்தாலும் சரி அல்லது கீழே தரையில உட்கார்ந்தாலும் ஒரு ஒரு விரிப்பு விரித்து அந்த விரிப்பின் மேல உட்கார்ந்துக்கோங்க. கால் பாதத்தை தரையில வைக்கும்போது ஒரு விரிப்பு விரித்து அதன் மேல் வச்சுக் கொள்ளுங்கள். நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து முதுகு தண்டு நேரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ப்ராசஸ் பண்ண போறோம் நம்ம. நம்ம வந்து இந்த வருஷத்துக்கான கோல்ஸ் விஷுவலைஸ் பண்ண போறோம். இந்த நோட்புக்ல ஆல்ரெடி நம்ம அதை எழுதிட்டோம். அதே போல நன்றி தெரிவித்தலும் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். அந்த கோல் நோக்கி அச்சீவ் பண்றதுக்கு தேவையான டு டூ லிஸ்ட்டை அதை ஆல்ரெடி எழுதிட்டீங்கன்னா சூப்பர். அப்படி இல்லைன்னா இந்த ப்ராசஸ் முடிந்த பிறகு அதை எழுதிருங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒரு தடவை நோட்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒன்று ஒன்றா நம்ம கம்ப்ளீட் பண்ண பண்ண டிக் பண்ணிட்டே வரலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே எத்தனை ப்ராசஸ் முடிச்சிருக்கோம், 10 ஸ்டெப் எழுதியிருக்கோம், 10 வேலை செய்திருக்கோம், 10 வேலை எழுதியிருக்கோம், அதில் 8 முடிச்சிட்டோம் அப்படின்னா 8 டிவைடட் பை 10, ஸோ 80%. இன்னையோட நம்ம அக்கௌண்டபிலிட்டி 80%. நம்ம சொன்னதில் நினைச்சதில் நம்ம 80% அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அதில் வந்துடும். ஸோ அது மாதிரி டெய்லி பேசிஸில் நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். முடிந்தவரை நம்ம வந்து ஒரு நாளைக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம எழுதணும். அதே போல் ஒரு 100% அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் நம்ம வந்து செய்யணும். ஸோ இது ஒரு ப்ராசஸாக தொடர்ந்து டெய்லி செய்யும்போது கன்சிஸ்டண்ட்டாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சன்டேஜ் 100 நோக்கி வந்துடும். டெஃபினட்டாக 100 ரீச் பண்ண முடியும். அதுவும் சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எழுதி வச்ச டாஸ்க்கை விட அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டைம் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக சில ப்ராசஸ்லாம் கூட சில அப்பாயின்மெண்ட்டோ ஏதாவது ஒன்று நம்ம செய்ய முடியும். ஸோ டுவர்ட்ஸ் என்பி ரிலேட்டடாக அதுக்காக சொல்கிறோம். இப்போ நம்ம நிமிர்ந்து உட்கார்ந்து நம்ம அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னுடைய இலக்குகள் ஒவ்வொன்றா நான் மனசுல இப்ப நினைக்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய நினைவு ஆற்றல் எல்லாத்தையும் வந்து முழுக்க என்னுடைய புருவ மத்தியில கொண்டு வந்து நான் வைக்கிறேன். நல்ல ஆழ்ந்த மூச்சு, டீப் பிரீத்திங். ஒரு 3 முறை நல்ல ஆழ்ந்த மூச்சு. நீங்க என்ன மனநிலையில இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணி பிரீதிங் மூலமா நம்ம வந்து ஒரு காம் மைண்டுக்கு நம்ம வரப்போறோம். 3 முறை ஆழ்ந்த மூச்சு. டீப் பிரீத்திங். நல்லா மூச்ச உள்ள இழுக்கிறதுக்கு ஒரு 5, 6 செகண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, மூச்ச வந்து மெதுவா வெளியில விடுங்க. ஸோ மூச்ச உள்ள இழுக்க 6 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மூச்ச வெளியில விடுறதுக்கு ஒரு 8 அல்லது 9 செகண்ட் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கலாம். 3 முறை நல்ல டீப் பிரீத்திங். மூச்சு காற்று உள்ள இழுக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, உள்ள போய் எல்லா லங்ஸ் 4 பக்கங்களையும் 4 ஏரியாஸையும் லங்ஸ் ஃபுல்லா ஃபில் அப் பண்ணி அப்படியே நம்ம அடி வயிறு வரைக்கும் நம்ம காற்று போய் ஃபில் ஆகுது. ஸோ அப்போ வயிறு வரைக்கும் ஃபுல் ஆச்சுன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? வயிறு லேசா வெளியில வரும். ஸோ அதுதான் வந்து மூச்சு கரெக்ட்டான வே ஆஃப் பிரீத்திங். மூச்சு நல்லா உள்ள இழுத்துட்டு, மெதுவா மூச்ச வெளியில விடுங்க.
ஸோ மூச்சை அப்படியே ஸ்லோவாக வெளியில் விடும்போது லங்ஸ் எல்லாம் அப்படியே சுருங்கும். அதே போல் வெளியில் வந்த அந்த வயிறு திரும்ப அப்படியே உள்ளடங்கிடும். ஸோ இது மாதிரி ஒரு சைக்கிள், இது மாதிரி 3 சைக்கிள் முடிங்க. முடித்த பிறகு நம்ம இப்போ வந்து மூச்சை வந்து ஒரு பக்கம் இழுத்து இன்னொரு பக்கம் விடுற அந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். அனுலோமா விலோமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாடி சுத்தின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்- வாசி அப்படிங்கிறது, அந்த மூச்சுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடு வழியாக மூச்சை உள்ள இழுத்து ரைட் சைடு வழியாக வெளியில விடுவோம். திரும்ப ரைட் சைடு வழியாக மூச்சை உள்ள இழுத்து லெஃப்ட் சைடு வழியாக மூச்சை வெளியில விடுவோம். இது ஒரு சைக்கிள். இந்த மாதிரி பண்ணா இது ஒரு சைக்கிள். ஸோ இது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 8 தடவை 8 சைக்கிள் நீங்க பொறுமையா நிதானமா பண்ணுங்க. எந்த அவசரமும் கிடையாது. நம்ம எந்த ஒரு ட்ரெயின், பஸ் எதையுமே நம்ம இப்போ ஃப்ளைட்டோ எதையுமே நம்ம போய் பிடிக்க போறதில்ல. நிதானமா, பொறுமையா இந்த ப்ராசஸ் பண்ணுங்க. முதுகு தண்டு எப்பவுமே நேரா இருக்கட்டும். சம்டைம்ஸ் நம்ம இனிஷியலா ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, டக்குன்னு நம்மளே அறியாம அப்படியே லைட்டா அப்படி ஸ்லௌச் ஆகி பின்னாடி போயிடுவோம். முதுகு தண்டு வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த டைம்ல நமக்கு நாமே திரும்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு, நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப நீங்க வந்து அப்படியே உங்களுடைய ஸ்பைன் எரெக்ட்டா வச்சுக்கோங்க. முதுகு தண்டு எப்பொழுதும் நேராக இருக்கட்டும். ஸோ நம்ம சொன்ன அந்த நாடி சுத்தி, ஒரு பக்கம் மூச்சை இழுத்து, இன்னொரு பக்கம் விடுறது. ஸோ அந்த ப்ராசஸை இப்போ தொடர்ந்து பண்ணுங்க. நீங்க பொதுவா ப்ராசஸ் வீட்ல செய்யும்போது, உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்க மைண்டுக்குள்ளேயே நெனச்சுக்கிட்டு நீங்க அப்படியே பண்ணுவீங்க. ஸோ ஒரு அமைதியான சூழ்நிலையில நீங்க அத பண்ணுவீங்க. இங்க புதுசா அப்பப்போ டக்கு டக்குன்னு சில பேர் லாகின் ஆகுறதுனால, நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தேவையானபடி அப்பப்போ குடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தேர் வில் பி சைலன்ஸ். நீங்க அந்த ப்ராசஸ கம்ப்ளீட்டா முடிச்சிடுங்க. கடைசியா முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இடது பக்கம் வழியாக, இடது லெஃப்ட் நாஸ்ட்ரில் வழியாக கடைசியா மூச்ச வெளியில விட்டுட்டு ப்ராசஸ ஸ்டாப் பண்றோம். ஸோ இத எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து அந்த விரல்கள் மடக்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, இந்த ஆள்காட்டி விரல் அத க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மடக்கிக்கோங்க. நடுவிரல் அதையும் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மோதிர விரலால லெஃப்ட் சைட க்ளோஸ் பண்ணலாம். கட்டை விரலால ரைட் சைட நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆல்டர்னேட் பிரீத்திங். ஸோ இது மாரி நீங்க வந்து ஆல்டர்னேட்டா இந்த 2 ஃபிங்கர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட்டை விரல் ரைட் சைடுக்கு, மோதிர விரல் லெஃப்ட் சைடு. ஸோ இது ப்ராசஸ் பண்ணுங்க நீங்க. எப்பவுமே மூச்ச உள்ள இழுக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட, மூச்சை வெளியே விடுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யானையும் சரி, ஆமையும் சரி, நீண்ட வருடங்கள் 100 வருடம் மேல வாழ்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு மூச்சு தான். நம்ம மனிதர்கள் ரொம்ப ஃபாஸ்ட் பிரீத்திங் பண்றோம். நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபாஸ்ட்டா ஹ ஹ ஹன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டா அது வந்து பிரீத்திங் பண்ணும். ஸோ, அதெல்லாம் ஆயுசு ரொம்ப கம்மி நாய்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. ரொம்ப வருஷம் அதால உயிர் வாழ முடியாது. எல்லா ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போதும், ஒரு நாயை விட இந்த யானையும் சரி, ஆமையும் சரி, பல ஆண்டுகள் உயிர் வாழும். அதுக்கு காரணம் அந்த மூச்சு தான். ஸோ, எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், பிரெத்த நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நீடித்துக் கொள்ள முடியும். ஸோ இந்த பிரீதிங் ப்ராசஸ் முடிந்த பிறகு, நல்லா முதுகு தண்டு நேரா வச்சுக்கிட்டு, நம்மளுடைய எண்ணம், கான்சன்ட்ரேஷன் முழுக்க நம்முடைய இந்த புருவ மத்தி, இத வந்து ஆக்ஞா சக்கரம் அப்படிம்பாங்க. நம்ம உடம்புல மையங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை அப்படிங்கிற இந்த மையம். இத வந்து ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்கினை மையம்பாங்க. இந்த இடத்துல முக்கியமான சுரப்பிலாம் இருக்கு. ஸோ இந்த 6 மையங்கள்லயும் வந்து 6 முக்கியமான நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு. ஸோ அது எல்லாமே ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் இந்த ப்ராசஸ். ஸோ அந்த பக்கம் ஆன்மீகத்துல நமக்கு இந்த மாரி சொல்லிக் குடுத்தாங்க. இந்த பக்கம் சயின்டிஸ்ட்டும், டாக்டர்ஸும் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சொன்ன இந்த 6 மையங்கள்லயும் 6 நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு. ஸோ அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி மெடிடேஷன் பண்ணும்போது, அந்த சுரப்பிகள் எல்லாம் நல்லா வேலை செய்யும். அது நல்லா வேலை செஞ்சதுன்னா, அதுலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் உடலுக்கு தேவையான செயல்களை கரெக்ட்டா செய்யும். ஸோ அப்போ வந்து நம்முடைய ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம்,
உயிர் ஓட்டம் இது எல்லாமே நல்லா இருக்கும் நமக்கு. ஸோ அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாரி இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த மெடிடேஷன்லாம் பண்றோம். ஸோ குண்டலினி யோகால இதெல்லாம் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு, முக்கியமான ப்ராசஸ். கீழ இருந்து அப்படியே மேல் நோக்கி நம்ம வருவோம். இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். பூர்வ மத்தியில கான்சன்ட்ரேஷன வைத்துக்கொண்டு, இப்போ நம்ம ப்ராசஸ் பண்றோம். நம்முடைய பிரீதிங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அத நெனச்சுக்கிட்டே, நம்ம மூச்சு உள்ள போயிட்டு வெளியில வர்றத அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வாழ்க வளமுடன். ஸோ கண்களை மூடி, நினைவ புருவ மத்தியில் வைத்து, முதுகு தண்டை நேராக வைத்து இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்காவது அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அந்த ஆற்றல், அந்த ஃபோக்கஸ், அங்க ஒரு குறுகுறுப்பு அதெல்லாம் வருது அப்படின்னா, வெரி குட், சூப்பர். உங்களுக்கு ஒருவேள ஒரு எதுவுமே உங்களுக்கு அந்த இடத்துல தோணல அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய மோதிர விரல யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த இடத்துல லைட்டா விரல வச்சு, லேசா அந்த இடத்துல அப்படி லைட்டா சுத்தி விடலாம் நீங்க. கடைசியா ஒரு சின்ன ஒரு அழுத்தம் அந்த இடத்துல குடுத்துட்டு, திரும்ப நீங்க நார்மல் பொசிஷன்ல நீங்க உட்கார்ந்து மெடிடேட் பண்ணலாம். முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். என் வாழ்வின் இந்த வருடத்திற்கான இலக்குகளை ஒவ்வொன்றாக இப்பொழுது நான் நினைத்து பார்க்கப் போகிறேன். ஃபினான்ஷியல் இயர் கோல்ஸ், கேலண்டர் இயர் கோல்ஸ். முதல்ல ஃபினான்ஷியல் இயர் நம்ம பார்ப்போம். ஏன்னா, இன்னும் 16 நாட்கள் தான் இருக்கு. ஸோ, நம்ம அதுக்குள்ள பண்ண வேண்டியத நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, அந்த கோலுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செய்யும்போது, அதற்காக செய்யக்கூடிய செயல்கள், அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணும்போது, கேலண்டர் இயர்க்கான கோல்ஸும் சம் பெர்சன்டேஜ் அதில அச்சீவ் ஆகிடும். ஸோ, அதனால நம்ம இப்ப அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபினான்ஷியல் இயர் கோல்ஸ். ஸோ, லைஃப் இன்சூரன்ஸ்ல இவ்வளோ பேருக்கு இன்சூரன்ஸ் குடுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இவ்வளோ பேருக்கு இன்சூரன்ஸ் குடுத்து, அதன் மூலமாக இவ்வளோ பிரீமியம் கொண்டு வரணும். ஸோ, இப்படி எல்லாமே வந்து இத்தன நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் அதுக்கேத்த மாரி இத்தன பிரீமியம் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த மைண்ட்ல அந்த ஃபிகர்ஸ் எல்லாமே மைண்ட்ல கொண்டு வாங்க. ஸோ இன்னும் எவ்வளோ உங்களுக்கு பாக்கி இருக்கோ, அது எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டதா மைண்ட்ல நெனச்சுக்கோங்க. ஸோ இன்னாரெல்லாம் பார்க்குறோம், இவங்களெல்லாம் பார்த்து, இவங்களுக்கெல்லாம் தேவையான நீட் அனாலிசிஸ பண்ணி, அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ அசெம்பிள் பண்ணி, அவங்களுக்கு குடுத்து, அவங்கள அவங்களுக்கு நம்ம பாலிசி கம்ப்ளீட் பண்றோம். பாலிசி நம்பர் ஆகுது. பேமெண்ட் அவங்க குடுத்த பேமெண்ட் கிளியர் ஆகுது. ஆன்லைன்ல யுபிஐல பேமெண்ட் பண்றாங்க. செக்கா குடுக்குறாங்க. செக் பாஸ் ஆகுது. பாலிசி நம்பர் ஆகுது. எல்லாத்தையும் மைண்ட்ல அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது, ஃபுல் ப்ராசஸ் நடக்கும்போதும் நம்ம மைண்டோடைய அந்த நம்ம கான்சன்ட்ரேஷன் அது அப்படியே அந்த புருவ மத்தியிலேயே இருக்கட்டும். அந்த இடத்துல இருக்கும்போதே நீங்க வந்து ஒவ்வொரு கஸ்டமரா நீங்க பார்த்து, ப்ராஸ்பெக்ட்டா பார்த்து, பேசி, அவங்களுடைய தேவைகளை அறிந்து, அவங்களுக்கு அவங்க ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் மாரி ப்ராடக்ட்ஸ குடுத்து நீங்க பண்றீங்க அப்படின்றத ஃபுல்லா விஷுவலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு இலக்காக நம்ம அச்சீவ் பண்ணிக்கிட்டே வரோம் நம்ம. லைஃப் இன்சூரன்ஸ்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ்ல, ஜெனரல் இன்சூரன்ஸ்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டார்கெட் ஒண்ணு ஒண்ணா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கோம்.
இது எல்லாவற்றிற்கும் நன்றியும் தெரிவிக்கிறோம் மக்களுக்கு. இறைவனுக்கு, பிரபஞ்சத்திற்கு, நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு எல்லாருக்கும் நன்றியும் அதே ப்ராசஸ்ல அப்படியே செஞ்சுட்டே இருக்கோம். ஸோ நமக்கு எவ்வளோ கேப் இருக்கோ, அந்த கேப்ப ஆல்ரெடி ஃபுல்ஃபில் பண்ணி, ஃபோக்கஸ் பண்ணி, இந்த மார்ச் 31க்குள்ள நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம். அதற்கு தேவையான ப்ரொபோசல்ஸ நம்ம மக்கள்ட்டேருந்து வாங்கி, கொண்டு போய் ஆஃபீஸ்ல குடுத்து, சப்மிட் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்பர் ஆயிடுச்சு. எல்லா பாலிசிஸும் கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு. அப்படியே அத விஷுவலைஸ் பண்ணிட்டே வாங்க. அந்த விஷுவலைசேஷன் அத செய்யும்போது, அந்த வாடிக்கையாளர்கள் நீங்க ஆல்ரெடி சில பேர மைண்ட்ல நெனச்சிருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் குடுக்கணும், இவங்களுக்கெல்லாம் தேவை இருக்கு, இவங்கலாம் அண்டர் இன்சூர்டா இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸே இல்லாம இருக்கு. ஆனா குடும்ப பொறுப்புகள், இவங்கள நம்பி ஒரு ஸ்பௌஸ், சில்ட்ரன்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு அது தேவை கண்டிப்பா. அப்படின்னு மனசுல நெனச்சு, அவங்களுக்கு நம்ம அத குடுக்குறோம். அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன அவங்களுக்கு நம்ம குடுக்குறோம் அப்படின்றத மைண்ட்ல நெனச்சு, அந்த ப்ராசஸ் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட் ஆகி, எல்லாம் டாக்குமெண்டேஷன் எல்லாம் முடிஞ்சு, பக்காவா ப்ராசஸ் ஆயி நம்பர் ஆகுது பாலிசி. செக் குடுத்தது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு பேங்க்ல. ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா, அது ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் கரெக்ட்டா வந்து நம்ம அக்கவுண்ட்ல வந்து சேர்ந்துருச்சு. எல்ஐசி பிரான்ச் ஆஃபீஸ் அக்கவுண்ட்ல வந்து சேர்ந்துருச்சு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அக்கவுண்ட்ல கரெக்ட்டா போயிடுச்சு. ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோட அக்கவுண்ட்ல கரெக்ட்டா அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. பாலிசி நம்பர் ஆயிடுச்சு. மெடிக்கல் டெஸ்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா, அந்த மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே த்ரூ ஆகி, அதுக்கு அவங்க ஏதாவது query போட்டிருந்தாங்கன்னா, அந்த queryக்கும் நம்ம சொல்யூஷன்லாம் குடுத்து, அதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே குடுத்து, எல்லாமே கம்ப்ளீட் ஆகி, எல்லா ப்ராசஸும், எல்லா ப்ரொபோசல்ஸும் கம்ப்ளீட் ஆகி, நம்பர் ஆகி, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அத மைண்ட்ல அப்படியே விஷுவலைஸ் பண்ணி, இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த எல்லோருக்கும் நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, வாடிக்கையாளர்களுக்கு நன்றி, ஸ்டாஃப்க்கு நன்றி அப்படிங்கிற அந்த நன்றியும் அதோட சேர்த்து அப்படியே அந்த ப்ராசஸ பண்ணுங்க. வாழ்க வளமுடன். இந்த ப்ராசஸ் முழுக்க அது செய்யற நேரம் முழுக்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய மைண்ட் ஃபோக்கஸ் புருவ மத்தியில இருக்கும். நம்முடைய நினைவு, நம்முடைய கோல்ஸ பத்தி இருக்கும். யார் யாருக்கெல்லாம் ப்ரொபோசல் குடுக்குறோங்கிறது இருக்கும். பிளஸ் அட் த சேம் டைம் நம்முடைய கால்கள் கிரவுண்ட்ல ஃபீட் ரெஸ்ட் ஆயிருக்கணும். சப்போஸ் சேர்ல உட்கார்ந்திருக்கோம் அப்படின்னா, அண்ட் முதுகு தண்டு நேரா இருக்கு. ஸோ இது எல்லாமே சைமல்டேனியஸா அப்படியே நடந்துட்டே இருக்கு. யார் யாருக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணுமோ எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லிடுறோம். நமக்கு இந்த நம்முடைய இலக்குகளை எல்லாம் அடைவதற்கு, அச்சீவ் செய்வதற்கு காரணமாக இருந்த, அதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி. இறைவனுக்கு நன்றி. பஞ்சபூதங்களுக்கு நன்றி. வாடிக்கையாளர்களுக்கு நன்றி. ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி. அந்த நன்றி உணர்வோடவே அப்படியே நம்ம வந்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு, அந்த சங்கல்பத்த முடிச்சுட்டு ஒரு உலக நல வாழ்த்து பாடி நம்ம இத நிறைவு செய்வோம். சங்கல்பம். அருட்பெயராற்றல் கருணையினால் நாங்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பெயராற்றல் கருணையினால் நாம் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள், போட்டி, பகை கடந்தாட்சி நிலவட்டும். கல்லாமை, கடன், வறுமை, கலங்கங்கள் மறையட்டும். உயர் வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. உங்கள் கைகள் இரண்டையும் நல்லா அப்படி ரப் பண்ணி, கொஞ்சம் நல்லா ஹீட் லைட்டா வந்துடும். ரப் பண்ணி அப்படியே கண்கள் மீது லேசாக வைத்து அந்த ஆற்றலை, அந்த பயோமேக்னட்டிசத்தை கண்கள் வழியாக உடல் முழுவதும் போறது போல அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நன்றி உணர்வு, கிராட்டிடியூட், கோல்ஸ் ரைட்டிங், டு டூ லிஸ்ட் ரைட்டிங், இது எல்லாமே நம்ம நோட் புக்ல ஜேர்னலிங்கா நம்ம இதை எழுதுறோம். டேட் போட்டு ஒவ்வொரு நாளும் இதை செய்கிறோம். இதற்கு கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணி முடிச்சதாக ஒரு கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸை மெடிடேட்டிவ் ப்ராசஸோட சேர்த்து நம்ம இதை பண்றோம். பொதுவாக நம்ம வந்து எல்ஐசி ட்ரைனிங் அப்படின்னாலே, ஏஜென்சி ட்ரைனிங் அப்படின்னாலே நம்ம வந்து ப்ராடக்ட் ட்ரைனிங், அதுதான் மோட்டிவேஷன், அதுதான் பார்ப்போம். பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸோட இப்போ நம்ம வந்து இருந்தது. மனதை ஒருநிலைப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஹார்ட் கொஞ்சம் லைட் ஆன மாதிரி இருந்தது. ஃபோக்கஸ்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதோ பெரிய வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஒரு இதுவா தெரியுது. எனக்கு அப்படிதான் இருக்கு. ஏதோ ஒரு ப்ராசஸ முடிச்சிட்டு வெளியே வந்தா அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா? சூப்பர், அந்த வெரி மாதிரி குட், ஆல்மோஸ்ட் ரொம்ப வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. நல்லா புது அனுபவம் நல்லா இருக்கு. ரிலாக்ஸ்டா இருக்கு எனக்கு. மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கு, ஃபோக்கஸ்டா இருக்கு, கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. நிறைய விஷயங்கள் ம். சொன்னீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். வேற யாராவது ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்க விரும்புறீங்களா? உங்களுக்கு இந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்கும் போது எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களோட இலக்குகள் எல்லாம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்துருச்சுங்களா? சார் குட் மார்னிங் சார். சார் நம்ம அது விஷுவலைசேஷன் பண்ணது இப்படியே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன எது கேட்கறோமோ அது அப்படியே நடக்குது செயல். நம்ம என்ன கேட்கறோமோ அது ரியலா நடக்கும். அதை நம்ம கேட்கறது வந்து பாசிட்டிவ் எண்ணத்தோடய கேட்கணும். பாசிட்டிவ் எண்ணத்தோடு கேட்டால் அது நிச்சயமாக நடக்கும். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன் சார். சூப்பர் சார். நேற்று ட்ரை பண்ண வச்சேன் மறந்துட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட சேனல் வந்து எங்களுக்கு வந்து இருக்கு. உங்க மூலமா நிறைய பயன்பெற்றிருக்கேன். நிறைய ட்ரைனிங்ல அட்டன் பண்ணிருக்கோம். என்னன்னா அது லேக் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் அது வந்து மிஸ் ஆகுது. அதுக்கு மட்டும் கொஞ்சம் பிக்சர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க எல்லாருமே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, சாட் விண்டோல உங்களுடைய நேம் அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டையுமே டைப் பண்ணுங்க. நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். நான் சாட்ல தானாவே சேவ் ஆயிடும் மீட்டிங் முடியும் போது. ஸோ இப்போ எல்லாரையும் நான் மியூட் பண்ணிடுறேன். ஸோ நீங்க வந்து உங்களுடைய சாட் விண்டோவில் உங்களுடைய நேம், மொபைல் நம்பரை டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க. நீங்க ஆல்ரெடி வீரா அச்சீவர்ஸ் குரூப்ல இருக்கலாம், அல்லது எல்இஇ. குட் மார்னிங் சார். கே சொல்லுங்க சார். ஃபீட்பேக் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க சார். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் இதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். நிறைய இதை அப்ளை பண்ணி நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம எது கேட்டாலும் கொடுக்கும். என்ன கேட்கணுமோ அதை கேட்டோம்னா கொடுக்கும் கண்டிப்பா. என் லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். நான் 90லேருந்து மனவளக்கலையில இருக்கேன். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன், அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மகிழ்ச்சி கற்றுக் கொடுத்த பயிற்சி, அதை செய்யறது, இதுதான் காரணம். இன்னைக்கு மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே சம்பாதிச்சுட்டாங்க, அமைதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்கு வந்து இந்த மனவள கலை ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ரொம்ப அருமையா கிளாஸ் எடுத்தீங்க. ரொம்ப நன்றி 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 சார். ஞானசம்பந்தம் சார், தேங்க்யூ சார். நன்றிங்க, தேங்க்யூ. உங்க பெயருக்கு ஏத்த மாதிரியே நீங்க வந்து நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நாங்க வந்து மனவளக்கலையில 2000ல நாங்க வந்து காயகல்ப பயிற்சி எடுத்தோம். பேராசிரியர் கேஜி சாமி ஐயா 2001ல 4 அகத்தாய்வு முடிச்சு பிரம்மஞானம் மகரிஷி கையால அவங்க வந்து என் சர்டிபிகேட்டை எடுத்து வீரராஜ்குமார் வாழ்க வளமுடன் சொல்லி அவர் வந்து அவர் கையால கொடுத்தாரு. அதே போல அருள்நிதி பயிற்சியும் அதே போல செய்யும்போது மறுபடியும் அதே போல அவர் கையாலே சர்டிபிகேட்டை எடுத்து பேரை வாசிச்சு அந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. ஸோ அதுக்கும் முன்னாடியே நீங்க இன்னும் 10 வருஷம் முன்னாடியே 1990லேருந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பயிற்சியெல்லாம். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் திரும்ப கொண்டு வந்துடலாம் என்னோட இதுக்கு. வாழ்க வளமுடன். ஸோ நீங்க எல்லாம்
உங்களுடைய அந்த இது ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வேறு யாராவது நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மெடிடேஷன் பற்றி, நீங்கள் அந்த கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணதை பற்றி ஒரு 3 பேர் நம்பர் அனுப்பிச்சிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். எதுக்காகனா கான்சென்ட்ரேட்டடாக உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் வருங்க. ஏன்னா நீங்கள் வந்து சில பேர் இம்ப்ளிமெண்டேஷனில் கஷ்டமாக இருக்குங்கிறீங்க. விஷுவலைசேஷன் கோல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் இம்ப்ளிமெண்டேஷனில் கஷ்டமாக இருக்குங்கிறீங்க. ஸோ அதுக்கு சில டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஸோ அது வந்து குரூப்பில் எல்லாருக்கும் போடுற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தனித்தனியாக அனுப்பி வைக்கப்படும். அதுக்காக தான் இது. ஸோ வேறு யாராவது ஏதாவது ஃபீட்பேக் ரெக்குயர்மெண்ட்? சார் செஷன் சூப்பராக இருக்கும் சார். அது மெடிடேஷன் பண்ணாவே ஒரு எனர்ஜெட்டிக்கில் தான் சார் இருக்கும். நல்லா இருக்கும் சார். இன்னொன்னுன்னா 5 to 6 இருந்தால் கூட நல்லா இருக்கும் சார் இந்த கிளாஸ். நாங்கள் ஆக்சுவலாக வந்து மார்னிங் சீக்கிரமாக பண்ணணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் அந்த ஆமாம் டைமில் சார். வச்சா யாருமே வரல அப்படிங்கிறதுனால தான் இப்போ 6 மணிக்கு வச்சோம். இப்போ 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் ரோட்டில் வண்டி போகிறது, டிஸ்டர்பன்ஸ், எல்லா சவுண்ட்ஸும் வந்துட்டே இருக்கும். இப்போ அதனால தான் நம்ம வந்து சில விஷயங்களை காலையில் ஏர்லி மார்னிங் ஏஞ்சி நம்ம செய்யும்போது அந்த 5 AM கிளப்ல அப்படிம்பாங்க. அந்த 5 AM ஆமாங்க வந்து ராபின் சர்மாங்கிறவர் அதை பற்றி எழுதியிருக்காரு, ஒரு புக்கே எழுதியிருக்காரு. மெடிடேஷன் நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. பிரம்ம முகூர்த்தத்துல காலையில சீக்கிரமா எழுந்துச்சு பண்ணுங்க, மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து 4 மணிக்கு எழுந்திச்சிடுறோம். நம்ம கோபிநாத் சார் சொல்ற மாதிரி 4 o'clock எழுந்துச்சு 4 to 4:15 காலை கடன்கள், பல் தேய்க்கிறது, ஃப்ரெஷ்ஷா இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு 4:15 to 5:15 உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, மனப்பயிற்சி எல்லாத்தையும் பண்ணிடுறோம். 5:15 to 6:15 வாட் டு டூ, ஹவு டு டூ அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ்ல அதில் நம்ம பண்ணிடுறோம் அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம டே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ 5:15 to 6:15 நம்ம என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணணும், யாரெல்லாம் மீட் பண்ணணும், என்னென்னலாம் பேசணும், அதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ரெடி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீல்டில் உடனே நம்ம இறங்கிடலாம். நம்ம வந்து இன்ஃபேக்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை கஸ்டமர் வீட்டில், ப்ராஸ்பெக்ட் வீட்டில் தான் நம்ம சாப்பிட்றோம். அடுத்தடுத்து அப்பாயின்மெண்ட் ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணுறோம். லஞ்சு அதுவும் கஸ்டமர் வீட்டில் தான். அதே போல் அப்படியே ப்ராசஸ் அப்படியே நம்ம வரிசையாக நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கோம். ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணுறோம். நைட் டின்னர் கூட நம்ம ஏதோ இன்னொரு ப்ராஸ்பெக்ட் கிளைண்ட் வீட்டில் தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபீல்டில் மார்ச்சில் ஃபுல்லாக கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கெல்லாம் எது அடிப்படையாக இருக்கும்? இந்த உடல் நலம் நல்லா இருந்தால் தான். ஸோ உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம கண்டினியூஸாக ஃபுல் டே ஒர்க் பண்ண முடியும். ஸோ உடலுக்கு தேவையான அந்த உடற்பயிற்சி ஒரு 24 மணி நேரம் நம்ம உடம்பு வந்து நமக்காக வேலை செய்யணும் அப்படின்னா நாம அந்த உடம்புக்காக ஒரு 1 ஹவர் நம்ம வேலை செஞ்சோம்னா அந்த 1 ஹவர் எக்ஸசைஸ் நல்லா பண்ணோம், யோகா பண்றோம், இல்லை எக்ஸசைஸ் பண்றோம், வாக்கிங், ஜாகிங், ஸ்பிரிண்டிங், ஸ்விம்மிங், ஏதோ ஒன்று பண்றோம். நம்ம உடலுக்கான அந்த உடற்பயிற்சி செய்யும் போது உடல்ல இருக்க எல்லா உறுப்புகளும் சரியா இயங்கும் போது உடல் நலம் நல்லா இருக்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளால வந்து நல்லா சிறப்பா நம்மளால நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியும். ஸோ வாழ்க வளமுடன். ஸோ உடல் நலம் அடிப்படை, அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு உண்டானதெல்லாம் செய்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ராசஸ் எல்லாம் இப்போ நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஆல்ரெடி மெயினாக அந்த முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து அந்த மைண்ட் பிளாக்ஸ் ரிலேட்டடாக சில விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு நிமிஷங்க. நடுவில் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன இதுக்கு தாங்க நம்ம எப்போவுமே காலையில் எல்லாத்தையுமே சீக்கிரமாக எழுந்துச்சு பண்ணிடுறது. ஸோ அந்த மாதிரி சீக்கிரமாக பண்ணுறதுக்கு தேவையான பயிற்சிகள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்போம். ஸோ உங்களில் எல்லாராலையும் சீக்கிரம் வர முடியும் அப்படின்னா சொல்லுங்கள், டைமிங் சொல்லுங்கள், உங்களால் எந்த டைமில் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 21 டேஸ்க்காவது நம்ம வந்து கண்டினியூஸாக காலையில் சீக்கிரம் பண்ணுற மாதிரி நம்ம டைமிங்கை மாற்றிப்போம். ஆக்சுவலாக இப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இப்போ ஃபோனில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. லேப்டாப்பில் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால மார்னிங் 5 to 6 ஓகே தான் சார். 5 to 6 சரிங்க. ஓகே. எல்லாருக்கும் அது ஓகேவா இருக்குங்களா? ஒரு 5 o'clockலேருந்து 5:20க்குள்ள 5:25க்குள்ள நம்ம இந்த இலக்குகளை எழுதுறது, கோல்ஸ் எழுதுறது, நன்றி தெரிவித்தல், இந்த ப்ராசஸ் மெடிடேட்டிவ் ப்ராசஸ், அந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன், இலக்குகளை எல்லாம் அடைந்து விட்டோம் அப்படின்னு திங்க் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு 5 to 5:25 ஈஸியாக முடிச்சிடலாம். இன்ஃபேக்ட் 4:55க்குலாம் நீங்கள் லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 5 o'clock நம்ம எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே கண்டினியூஸாக சீக்கிரம் முடிச்சிடலாம் எல்லாத்தையும். இந்த வாட்ஸ்அப் வந்து சிஸ்டமில் ஓப்பன் ஆகாதனால ஷேர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது சில இமேஜஸ் எல்லாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபோன்லேருந்து ஃபோன் வழியாக லாகின் பண்ணி ஃபோன் வழியாக ஷேர் பண்ணி எல்லாத்தையும் ஃபோன் வழியாகவே நம்ம பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும்
வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதை என்ன பண்ணலாம்னா, அந்த கேப்ல உங்க நோட் புக்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க இல்லைங்களா, டு டூ லிஸ்ட்ல நீங்க எழுதிருப்பீங்க இவங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஒருவேளை டு டூ லிஸ்ட் இன்னும் எழுதி முடிக்கல அப்படின்னா அந்த டு டூ லிஸ்ட் இப்போ எழுத ஆரம்பிச்சிருங்க. நான் அதுக்குள்ள ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட்ல ஃபோன்ல லாகின் பண்ணி ஜூம்ல லாகின் பண்ணி எந்த ஃபைல் ஓபன் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணணுமோ காட்டணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிடுறேங்க. நன்றி நன்றி. மீண்டும் நாம நாளைய நிகழ்வுல சந்திப்போம். இன்னும் நிறைய நாளைக்கு வந்து ஆக்சுவலா இந்த ப்ராசஸை வந்து நீங்க தொடர்ந்து செய்யணும், உங்களுக்கு சப்போர்ட் வேணும், ஒருத்தர் கைட் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு காலையில நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஓகே. இந்த ப்ராசஸை நீங்க அப்படியே இந்த வீக் ஃபுல்லா நீங்க பண்ணிட்டு திரும்ப நம்ம சாட்டர்டே சண்டே மாஸ்டர் கிளாஸ் நம்ம வரலாம். பட் இல்ல நம்ம வந்து தொடர்ந்து டெய்லி பண்ணணும், ப்ராசஸ் வேணும், டெய்லி வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதே ஜூம் ஐடி இதே பாஸ்வேர்டு டெய்லி இதே தான் இருக்கும். நீங்க வந்து சில பேர் 5 o'clock சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த டைமுக்கு நீங்க வந்தீங்கன்னா டெஃபினட்டா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிடலாம். 4:55க்கு மோஸ்ட்லி ஓப்பன் ஆகிடும். 4:55 to 5 o'clock ஓப்பன் ஆகிடும். 5 o'clock ஷார்ப்பாக நம்ம வந்து இறைவணக்க பாடலோடு தொடங்கி எல்லா விஷுவலைசேஷன் எல்லாத்தையும் நம்ம பக்காவாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம இலக்குகளை நோக்கி செல்வதற்கும் மைண்ட் ரிலேட்டட் பிளாக்ஸ் நமக்கு என்ன இருக்குது அந்த பிளாக்ஸை உடைச்செறிஞ்சிட்டு எப்படி நம்ம வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணலாம், லா ஆஃப் அட்ராக்ஷனை பணத்தை அட்ராக்ட் பண்ணுவதற்கு தேவையானது என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து நாளைய நிகழ்வுல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பணம்ங்கிறது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை நம்ம நோக்கி நம்ம அட்ராக்ட் பண்றோம். நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சில இயங்கிட்டு இருக்கோம். பணம் ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்குது. ஸோ இந்த பிரபஞ்சம் ஒரு ஃப்ரீக்வன்சில இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி நாம ஒரு நல்லதை செய்து நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான வழிகளில் செயல் செய்து நம்முடைய எண்ணம், சொல், செயல் இவை மூன்றையும் உபயோகப்படுத்தி அறிவையும் ஆற்றலையும் உபயோகப்படுத்தி ஆக்கப்பூர்வமான ஒரு செயலை செய்து நாம பணம் சம்பாதிக்க போகிறோம். பணத்தை அட்ராக்ட் பண்ண போறோம். we are going to become a powerful money magnet. ஸோ ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு நீங்க மனசுல சொல்லிக்கோங்க. அது ஒரு அஃபர்மேஷன் மாதிரியே ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே நீங்க சொல்லலாம். ஸோ இப்போ கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த மாதிரி விரல கட்டவரில் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க எல்லா விரலையும். ஸோ இப்போ நான் சொல்றது நீங்க அப்படியே உங்களோட இதுல நீங்க சொல்லிக்கலாம். நீங்க எல்லாம் மியூட்லயே இருங்க. நீங்க ஜஸ்ட் வந்து அப்படியே நான் சொல்றதை அப்படியே நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நீங்க அங்க சொல்லலாம். நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாம் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்லைன்னா நீங்க வாக்கிங் ஏதாவது போயிட்டு இருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் இதை அப்படியே சொல்லுங்க. நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா ஒரு சிரிச்ச முகத்தோட நீங்க ஒரு இந்த அஃபர்மேஷன் சொல்லுங்க. நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஐ எம் த பெஸ்ட், ஐ எம் a winner, today is my day, thank you God, I am a powerful money magnet, I am a powerful money magnet, I easily attract money into my life, I easily attract money into my life, I am a powerful money magnet. ஸோ இது நம்ம சொல்லும்போது அந்த விஷயத்தை அப்படியே மைண்ட்லையும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்லும்போது இது எல்லாமே உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் விஷுவலைஸ் பண்ணிட்டு அந்த ஒரு உணர்வோடு அந்த ஒரு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி உணர்வோடு நம்ம வந்து சொல்லணும்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ நன்றி நண்பர்களே. மீண்டும் நான் நாளை நிகழ்வில் சந்திப்போம். யார் யாரெல்லாம் நேம்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்குலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த நிகழ்வை வந்து யூடியூப்ல இந்த காலையில் வந்து பார்க்க முடியாமல் யூடியூப் வழியாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் நீங்க வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அங்க இதுல இருக்கு. வீரா அப்படிங்கிற அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல கார்னர்ல கீழே வீரா ஸ்பேஸ் 9888365224 இருக்கும். 365 நாட்கள் 24 மணி நேரம் அது கண்டினியூ அந்த இது போட்டிருக்கும் நம்பரு. ஸோ நீங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய பேரு, ஊரு, என்ன பிஸ்னஸ் பண்றீங்க, எந்தெந்த கம்பெனிஸ் ரெப்ரசென்ட் பண்றீங்க, எத்தனை வருஷமா இருக்கீங்க ஃபீல்ட்ல, இப்போ என்ன லெவல்ல இருக்கீங்க, கிளப் ஆர் எம்டிஆர்டி ஸ்டேட்டஸ் அந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. நீங்க வேற ப்ரொஃபஷன் வேற பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க அதை பத்தி மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மெடிடேட்டிவ் ப்ராசஸ் மூலமாகவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாகவும் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் மூலமாகவும் இலக்குகளை அடைவதற்கு தேவையான அந்த பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி மக்களே. நாளைய நிகழ்வில் சந்திப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். ஸோ யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ டுவர்ட்ஸ் த எண்ட் மக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் சுவிச் ஆன் த கேமரா அண்ட் சே தேங்க்யூ அண்ட் பை பை. நீங்கள் விருப்பப்பட்டால் செய்யலாம்.
ஸ்பாட்லைட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்துருக்கோம். கோபி சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சத்யமூர்த்தி, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். செந்தில் ராஜா சார், தேங்க்யூ. மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம். எல்லாருக்கும் ஸ்பாட்லைட் வருதுங்களா, பார்க்க முடியுதுங்களா? ஓகே நண்பர்களே, நாளை சந்திப்போம். ரெக்கார்டிங் ஸ்டாப்.